Hi students, 10th Max Chapter 6 Trigonometryல Example 6.8 பார்க்க போகிறோம். Given condition கொடுத்துருக்காங்க, நாம் இதை ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இப்போ given conditions நம்ம எடுத்துக்கிறோம். given condition எடுக்கும்போது cos θ plus sin θ equal to root 2 cos θ எடுத்துருக்கோம். இது எந்த ஒரு ஃபார்முலாலும் இல்லாதனால நாம் போத் சைடு என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு நம்ம எழுத போகிறோம். அப்போ ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். இப்போ நம்ம ஸ்கொயரிங் போத் சைட்ஸு நம்ம நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா போத் சைட் ஸ்கொயர் அப்ளை பண்ண போகிறோம். cos θ plus sin θ whole square root 2 cos θ whole square. அப்போ a plus b whole square ஃபார்முலா பாருங்கள். a plus b whole square ஃபார்முலா நோட் பண்ணியிருக்கேன்னா சாரி லோயர் கிளாஸில் நீங்கள் படிச்சது தான். ஜஸ்ட் யூ கேன் சப்ஸ்டிட்யூட் இந்த ஃபார்முலா. இப்போ என்ன வரும் உங்களுக்கு, cos square θ plus sin square θ plus 2 cos θ sin θ ஈக்குவல் டு இதுக்கு என்ன ஆயிரும், இந்த ரெண்டுக்குமே நீங்கள் ஸ்கொயர் அப்ளை பண்ணுவோம். இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்கு ஸ்கொயர் அப்ளை பண்ணுவோம், ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கு கேன்சல் ஆகி 2 வந்துடும். அடுத்தது cos ஸ்கொயர் θ நமக்கு வந்துடும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாசிட்டிவ் ரெண்டு இருக்கு இல்லையா, cos ஸ்கொயர் θ ப்ளஸ் sin ஸ்கொயர் θ இதை ஆப்போசிட் கொண்டு போயிருங்க. அப்போ 2 cos θ sin θ தான் லெஃப்ட் சைடு இருக்கும். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2 cos ஸ்கொயர் θ அப்படி எழுதிட்டு இந்த ப்ளஸ் ஆப்போசிட் போச்சுன்னா என்ன ஆயிரும், மைனஸ் cos ஸ்கொயர் θ மைனஸ் sin ஸ்கொயர் θன்னு வந்துடும். இப்போ இங்கே பாருங்கள், 2 cos ஸ்கொயர் θலேருந்து 1 cos ஸ்கொயர் θ வந்து சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், cos ஸ்கொயர் θ மைனஸ் sin ஸ்கொயர் θ நமக்கு கிடச்சிரும். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா பாருங்கள், மேலே நோட் பண்ணிக்கணும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா பிரகாரம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு cos θ ப்ளஸ் sin θ a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டு. இப்போ cos θ மைனஸ் sin θ நமக்கு வந்துடும். இப்போ 2 cos θ sin θ இருக்குது பாருங்கள். நமக்கு இந்த வேல்யூ ஈக்குவல் டு 2 root 2 sin θன்னு வரணும். அப்போ இது இங்கேயே வச்சுக்கலாம். இந்த மல்டிபிள் எதாவது ஆப்போசிட் பண்ணால் டிவைட் வந்துடும். இப்போ என்ன வந்துடும், cos θ மைனஸ் sin θ நமக்கு இருக்கும். இந்த மல்டிபிள் ஆப்போசிட் வந்துடும். 2 cos θ sin θ டிவைடட் பை cos θ ப்ளஸ் sin θ. இந்த ஃபார்மேட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டில் இருக்கிறது ஆல்ரெடி கொஸ்டினில் கிவன் கண்டிஷன் தான் இருக்குது. அப்படியே மேலே பாருங்கள், கிவன் கண்டிஷன் இருக்கா, கிவன் கண்டிஷனில் இதோடைய ஃபார்மேட் என்ன, root 2 cos θன்னு இருக்குது. அதை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கீழே பாருங்கள், இதுக்கு வந்து என்ன போட போகிறோம், இந்த 2 எப்படி எழுதலாம், நம்ம root 2 இன்ட்டு root 2ன்னு எழுதலாம். cos θ sin θ டிவைடட் பை இதோட ஃபார்மேட் வந்து root 2 cos θன்னு மேலே நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு cos θ மைனஸ் sin θன்னு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த cos θவும் இந்த cos θவும் கேன்சல் ஆகும், root 2க்கு root 2 கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா root 2 sin θன்னு வந்துடும். root 2 sin θ. அப்போ cos θ மைனஸ் sin θ, cos θ மைனஸ் sin θ ஈக்குவல் டு root 2 sin θ வந்து நமக்கு ப்ரூஃப் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.